திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சமீபமாக தேசங்களில் அதிகரித்து வருகிற தீ விபத்துகள் தடுக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக நேரங்களிலே அடுக்குமாடி கட்டிடங்களில் ஏற்படுகின்ற பல்வேறு காரணங்களினால் ஏற்படுகின்ற தீ விபத்தினாலே தொடர்ந்து பலர் அதிலே மரணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. மட்டுமல்ல, அதிலிருந்து தப்புவிப்பதும் என்பது கடினமான காரியமாக காணப்படுகிறது. அந்த வகையில் தேசம் ஒன்றிலே ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடைபெற்று அதில் 16 முதியவர்கள் துடிதுடித்து உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட தீ விபத்துகள் தடுத்து நிறுத்தப்பட ஆண்டவர் கிருபை தர ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்தோனேஷியாவில் உள்ள சுலவேசி மாகாணத்தில் உள்ள மனோடா நகரிலே அங்குள்ள முதியோர் இல்லம் ஒன்றிலே ஏற்பட்ட தீ விபத்திலே சுமார் 16 முதியவர்கள் அந்த சம்பவ இடத்திலேயே உயிர் மாண்டு போய் இருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுலவேசி மாகாணத்தில் உள்ள ஒற்றை மாடி கட்டிடத்தில், இந்த மனோடா நகரில் உள்ள ஒற்றை மாடி கட்டிடத்தில் இயங்கி வந்த இந்த முதியோர் இல்லத்திலே இருந்த 16 முதியவர்களும் சம்பவ இடத்திலேயே இந்த தீ விபத்தில் மரணித்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால், அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுதே இந்த தீ விபத்து நேரிட்டிருக்கிறது. ஆகவே அவர்களால் எழுந்து போய் தப்புவிக்கப்பட முடியாத சூழ்நிலையில் உயிரிழந்திருக்கிறார்கள். தீயணைப்பு வாகனங்கள் பல வந்து இதை தடுப்பதற்கு அல்லது இவர்களை மீட்பதற்கு பல முயற்சி எடுத்திருந்தும் அதிலே இவர்கள் தப்புவிக்கப்பட முடியவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மின்கசிவு நிமித்தமாக இது ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அநேக தீ விபத்துக்கள் இப்படிப்பட்ட மின்கசிவினாலே ஏற்படுகிறது. ஆகவே இதை தடுத்து நிறுத்த கூடுதல் நடவடிக்கைகளும் இந்தந்த பகுதிகளிலே கர்த்தர் ஏற்படுத்தி தர அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். அது தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது படிக்கின்ற பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், அல்லது அலுவலகமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தனியார் ஸ்தாபனமாக இருக்கலாம், விடுதியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதற்கு போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அந்தந்த நிறுவனத்தினர் மேற்கொள்ள கர்த்தர் ஞானத்தின் கிருபையும் நடத்த தீ விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துருவின் கீழ் அழிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த முதியோர் இல்லம் அவர்கள் மரணிக்க வேண்டிய ஒரு இடமாக மாறியிருப்பது என்பது வேதனையான காரியம். ஆகவே இவர்கள் குடும்பங்கள் ஆறுதல் அடைய ஜெபிக்க வேண்டும். அதே போல இப்படிப்பட்ட கோர விபத்துக்களில் இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தேசங்களில் அதிகரித்து வருகிற தீ விபத்துக்கள் தடுக்கப்பட, விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துருவின் கிரைகள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களில் அதிகரித்து வருகிற தீ விபத்துக்களை நாங்கள் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். கடந்த நாளிலே இந்தோனேஷியாவில் உள்ள ஆண்டவரே அந்த சுலவேசி மாகாணத்தில் உள்ள மனோடா நகரில் உள்ள அந்த முதியோர் இல்லத்திலே 16 பேர் ஆண்டவரே முதியவர்கள் எவ்வளவு துடித்து உயிரிழந்திருப்பார்கள், எத்தனை பேர் பலவீனத்தோடு இருந்திருப்பார்கள். ஆண்டவரே தகப்பனே, சாதாரண மக்களே ஆண்டவரே இயல்பான நிலையிலே தீ விபத்துக்களிலிருந்து தப்புவிக்கப்படுவது என்பது கடினமான காரியமாக இருக்கும் பொழுது முதியவர்கள் இயலாமையில் என்ன செய்ய முடியும்? அப்பா ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே தகப்பனே உயிர் எந்த அளவு வேதனைப்பட்டு பிரிந்திருக்கிறோம் என்பதை எண்ணி நாங்கள் இப்படிப்பட்ட விபத்துக்கள் இனி நேரிடாதபடி பாதுகாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அப்பா ஒவ்வொரு நிறுவனங்களும், அது தொழிற்சாலையாக இருந்தாலோ, விடுதியாக இருந்தாலோ, பள்ளி கட்டடங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே அடுக்குமாடி குடியிருப்பானாலும் சரி, அலுவலகங்கள் ஆனாலும் சரி, ஆண்டவரே ஜனங்கள் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆண்டவரை மேற்கொண்டு அங்கே அவர்கள் தங்கி தாபரிக்க ஆண்டவரை அந்தந்த பொறுப்பாளர்கள் ஆண்டவரை இப்படிப்பட்ட மின்கசிவு நேரிடாமல் இருக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வதற்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. இனி இப்படிப்பட்ட விபத்துக்களை நாங்கள் கேள்விப்படவே கூடாது. ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.